வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய ஃபேமிலி போட்டோ மூன்ல கொண்டு போய் வச்சா எப்படி இருக்கும்? யாருமே போக முடியாத ஒரு இடம். ஆனா ஃபேமிலி போட்டோ இருக்குன்னு எல்லார்ட்டையும் சொல்லலாம்ல. அப்படி ஒரு பெருமையை வச்சிருக்கிறவர் யாருன்னா சார்ல்ஸ் டியூக் அப்படின்றவர் தான். இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் மூனுக்கு போகும்போது அங்க அவருடைய சின்ன ஃபேமிலி போட்டோ வச்சுட்டு வந்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் பரவலா அப்ப பேசப்பட்டுச்சு. இதை ரொம்ப வெளிப்படையாகவும் அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் அப்போ அந்த கேமரால ரெக்கார்ட் பண்ணதையும் கொண்டு வந்து அவங்க ஃபேமிலிக்கு காட்டுறதா வச்சிருந்த அந்த ஃபுட்டேஜ் கூட லீக் ஆகி எல்லாரும் அதை பார்த்து அடடா செமையா பிரமாதம்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஈவன் ஒரு சில பேர் நிறைய விஷயங்கள் இதற்கு எதிர்ப்பா சொன்னாலும் அவருடைய ஃபேமிலி போட்டோ இப்போ வரைக்கும் மூணுல இருக்கு அப்படின்றத யாராலையுமே மறுக்க முடியாது. 1972ல சார்ல்ஸ் டியூக் இந்த வேலையை பண்ணாரு. அந்த டைம்ல தான் இந்த எதிர்ப்பு, நிறைய பாராட்டுகள் அப்படின்னு பல விஷயங்கள் வந்துட்டு இருந்துச்சு. என்ன சொன்னாலும் இன்னும் அவருடைய ஃபேமிலி போட்டோ மூணுல தான் இருக்கு. ஆனா என்ன, இப்போ நீங்க மூணுக்கு போனா வெறும் வெள்ளை சீட்டா தான் பார்ப்பீங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சோலார் ரேடியேஷன்ஸ் உடைய காரணமா வெள்ளை அப்படியே ஃபேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அங்க ஒயிட் கலர் இருக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப அதிகமான லெவல்ல ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அங்க இருக்கக்கூடிய போட்டோவும் அதே மாதிரி தான் வெள்ளையா இருக்கும் இல்லையா, அது அப்படியே டோட்டலா ஃபேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வேணா அந்த போட்டோல தெரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த நிலைமையில தான் இப்போ சார்ல்ஸ் டூக்கோடைய போட்டோ அங்க இருக்குன்னு சொல்றாங்க. சர்ச்சில் நடக்கக்கூடிய வெட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம்ல. நம்ம நிறைய ஃபிலிம்ஸ்ல பார்க்கும்போது கூட அங்க வெட்டிங்க்கு வரவங்க ஒயிட் கவுன்ல வருவாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு லென்த்தான காஸ்டியூமா ஃபுல் ஒயிட்லேயே தான் அந்த பிரைட் வருவாங்க. ஆனா முன்னாடி அப்படி கிடையாது. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய வெட்டிங்க்கு அவங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ, அவங்களுக்கு என்ன மாதிரியான காஸ்டியூம் பிடிச்சிருக்கோ அதை தாராளமாக போட்டுக்கலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வெட்டிங்குன்னு வந்துருச்சுன்னா அதுக்கு ஃபுல் ஒயிட்ல ஒரு லென்த்தான காஸ்டியூம் தான் போடணும் அப்படின்றது வந்தது எங்க இருந்துன்னா, குயின் விக்டோரியா எப்போ அந்த காஸ்டியூமை போட்டாங்களோ அதுக்கப்புறத்துலேருந்து வெட்டிங்குன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரைட் எல்லாருமே அந்த காஸ்டியூம் தான் போடணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கல்யாண பொண்ணு அப்படின்னா கண்டிப்பாக அந்த காஸ்டியூமோட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதுதான் ஒரு ராணி ஃபீல் கொடுக்கும். ஏன்னா ராணியே அப்படி தான் போட்டிருக்காங்க. இப்போ நீயும் என் ராணி தான் அப்படின்னு சொல்லி நானும் ராணி தான் அப்படின்னு சொல்லி மாறி மாறி அந்த ஒயிட் கலர் அப்படியே கொண்டு வந்தாங்க. அது வெட்டிங்குடைய ட்ரெடிஷனாகவும் மாறிடுச்சு. ஸோ முன்னாடி இஷ்டத்துக்கு போட்டுட்டு இருந்த கலர் அதுக்கப்புறமா வெட்டிங்னு வந்துருச்சுன்னா ஒயிட்டு தான்ப்பா அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. 2000ல அதாவது 2000ல் யூஎஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நியூ மெக்சிகோ அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இப்படி ட்ரை ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, வறண்டு போயிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு டைம் இடி விழுந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் எரிஞ்சிரும். எரிஞ்சு காட்டு தீயா பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி ஒரு வேளை நடந்துச்சுன்னா அந்த இன்சிடென்ட் நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. படப்படான்னு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதானே காட்டு தீயா பரவுதுப்பா அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அது காட்டு தீ ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிக்கும். அதை அணைக்கிறதே கஷ்டம். அதனால தான் நம்ம ஏதாவது ஒரு காசிப் சொல்றோம்னா அது சீக்கிரமா பரவிருச்சு அப்படின்னு சொன்னது காட்டு தீயா பரவிருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு ரொம்ப வேகமாக பரவும். ஸோ இது அப்படி ஒரு வேளை ஆக்சிடென்டலாக நடந்துச்சுன்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளாவே ஒவ்வொரு மரமாக கொளுத்தி விட்டு அதை அப்படியே ஓவராக எரியறதுக்குள்ள அணைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஒரு டீம் இதுக்காக இறங்குறாங்க. ஆனால் அவங்க கொளுத்தி விட்டதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட மரங்கள் பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு பெரிய காட்டுத்தீ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈவன் ஒருவேளை நேச்சராகவே இடி இடிச்சு அப்படி பிடிச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு தீ பிடிச்சிருக்காது. அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு தீ பிடிச்சி ஒரே ஆறா ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம். நெருப்பு ஆறா அந்த அளவுக்கு அதிகமாக நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த காட்டு தீ கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போய் நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் சேதப்படுத்திருச்சு. இதனால கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய்க்கு மேல லாஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கவர்மெண்ட்டுக்கு 8000 crores கிட்ட லாஸ் ஆச்சாம். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, அதர் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய பெயர்கள் எல்லாம் நம்மளுடைய லாங்குவேஜுக்கு மாற்றும் போது மேபி சோம்பேறித்தனப்பட்டு அந்த பேரை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் அதர் லாங்குவேஜில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தமிழ்லேருந்து கொண்டு போனது தான் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் இந்த மேங்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம மாம்பழம் மாங்காய் அப்படின்னு சொல்கிறோம், அவங்க மேங்கோன்னு சொல்லுவாங்க. அதில் ரைப்டு மேங்கோ அப்படின்னா தனியாக பழுத்த பழம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது வேற. ஓகே, இப்போ இந்த மேங்கோ அப்படின்ற அந்த பேரை மட்டும் எடுத்துப்போமே, இது நம்மளுடைய மாம்பழம் அதாவது மாங்காயிலிருந்து தான் கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா போர்ச்சுகல்ல இருந்து
போர்ச்சுகீஸ் இங்கே வந்திருக்காங்க. அவங்க நம்ம இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய மாங்காயை சுவைச்சு பார்த்துருக்காங்க. மாம்பழமும் செம்மையாக இருக்குது, மாங்காவும் செம்மையாக இருக்குது, பேசாமல் இதை கொண்டு போய் நம்ம நாட்டில் வித்துற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நிறைய யூரோப் கண்ட்ரிகளில் இதை விற்கிறதுக்காகலாம் பிளான் பண்ணாங்க. அங்கே எடுத்துகிட்டு போகும்போது இதுக்கு என்ன பேர் வைக்கிறது, அவங்க மாங்காய்னு சொன்னாங்களா, நம்ம ஸ்டைலில் மேங்கோன்னு வைப்போம் அப்படின்னு சொல்லி மாங்காயிலிருந்து தான் மேங்கோ அப்படின்ற அந்த பேரை எடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா உலகம் முழுவதும் அது மேங்கோவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஈவன் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ஆல்ஃபபெட் சொல்லி கொடுக்கும்போது கூட எம் ஃபார் மேங்கோ அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த பெருமை தமிழுக்கு தான் சேரும். நல்லா படிக்கிற குழந்தைங்கள்லாம் ஏன் கெட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க. அந்த சர்வேல நீங்கள் நான் எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா மொபைல் ஃபோனால் மட்டுமே தான் நிறைய பேருடைய படிப்பு ஸ்பாயில் ஆகுது அப்படின்ற விஷயம். ஆனால் அந்த படிப்பு ஸ்பாயில் ஆகிறதுக்கு மெயின் ரீசனாக இருக்கிற அந்த மொபைலை ஏன் பேன் பண்ணக்கூடாது, அதை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யாருமே யோசிக்கலை. அப்படி ஒரு விஷயத்த ஆஸ்திரேலியா யோசிச்சது மட்டும் இல்லாமல் 16 வயசு கீழே இருக்கிற யாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமே சோஷியல் மீடியாவை பேன் பண்ணி விட்டாங்க. இந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரிலாம் நம்புறாங்க. ஆனால் நீங்கள் 17 வயசு ஆயிடுச்சுன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் சோஷியல் மீடியா. ஆனால் நிறைய பேர் ஏஜை கூட மாற்றி சோஷியல் மீடியாஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அடுத்த இனிஷியேட்டிவாக கவர்மெண்ட் அதுக்கான தேடுதலில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய மாற்றம் வரப்போது. குழந்தைகள் மத்தியில் இந்த மொபைல் ஃபோன்ஸ் எந்த அளவுக்கு அடிக்டடாக இருக்குது அண்ட் அது எப்படி அந்த அடிக்ஷனை போக்குறது அப்படின்ற மாதிரி பெரிய சர்வேவே நடத்திட்டு இருக்காங்க. அந்த ரிசர்ச்லேருந்து ரிசல்ட் சீக்கிரமாக வரணும்னு தான் நிறைய கண்ட்ரிஸ் வெயிட் பண்ணுறாங்க. F1 கார்ஸை டிரைவ் பண்ணக்கூடிய ரேசர்ஸ் எல்லாமே 2 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 5 கிலோவுக்கு மேலே வெயிட் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா அதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு கேட்டால் எஸ், அது பாசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரேசர்ஸ் அந்த காரில் உட்காந்து டிரைவ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுனால அவங்களுடைய ஹார்ட் பீட் அப் டு 160 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக எல்லாருக்கும் 80 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு 160 அப்படின்னா டபுள் மடங்கு. அதனால் அவங்களுக்கு அதிகமாக வேர்க்கும். அந்த வேர்வையின் காரணமாக அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாருக்குமே நடக்காது. ரொம்ப பர்டிகுலரான ஒரு ரேசர்ஸ் யாரெல்லாம் பயங்கர பயத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்காங்களோ, அவங்களுடைய ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக அடிக்குதோ, அவங்களுக்கு இந்த மாதிரியான சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2 மணி நேரத்தில் அவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இருக்கும்னு. அண்ட் மோஸ்ட்டாக அந்த ரேசிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஃபிட்டாக தான் இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அது காருக்குள்ளே அவங்க முதல்ல ஃபிட் ஆகணும். அதனால் அவங்க ஓவர் ஒபஸாக இருந்தாங்கன்னா அவங்களால டிரைவ் பண்ண முடியாது. கூடவே அவங்களுடைய இந்த வேலையை பெரிய ஒர்க் அவுட்டாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுக்கு உடல் இளைச்சிருது அப்படின்றதான் உண்மை. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.